பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. பிளாசி போர் முடிந்தது. துரோகத்தால் கல்கத்தாவும் கவிழ்ந்தது. அதன் பின் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்டமும் நாடெல்லாம் அதிகரித்தது. இதுதான் வணிகராக வந்தவர் ஆட்சி பீடத்தை பிடித்ததன் முதற் புள்ளி. பாரத அன்னை என்னை விழுந்து வணங்கிய சிறுவன் சிவாவுக்கு ஆங்கிலேயர் அடிமைப்படுத்திய அந்த வரலாற்றை சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்போது அவன் கேட்டான், ஆனால் அவர்களை எதிர்கொண்டு விரட்ட தென்னகத்தில் ஒரு வீரன் தோன்றியிருந்தான் என்று சொன்னீர்களே தாயே, அந்த வீரனாலும் ஆங்கிலேயர்களை தடுக்க முடியவில்லையா? அவன் கேள்வி நியாயமானதுதான். ஆனால் ஒற்றுமையே பலம் என்று எத்தனை அறிஞர்கள் இந்த மன்னர்களுக்கு போதனை செய்திருக்கிறார்கள். எதையேனும் அவர்கள் காதில் வாங்கிக் கொண்டார்களா? இவர்களின் செயல்களை பார்த்துத்தானே பின்னாளில் பாரதியும் பாடினான், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவர்க்கும் தாழ்வே, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும் என்றானே. நீயும் உன் பள்ளி பாடப்புத்தகத்தில் படித்திருப்பாயே. இதை கேட்டு அந்த சிறுவன் தலையாட்டினான். அந்த ஒற்றுமையின்மையால் ஏற்பட்ட விளைவுகளை அவனுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டுமே. மாவீரர்கள் இருந்த மண்தான், இருந்தும் எப்படி அந்நியன் இங்கே ஆக்கிரமித்தான்? அவனின் முதல் வெற்றியே ஒரு துரோகத்தால் கிடைத்த பரிசுதானே. தென்னாட்டில் கேரள கடற்கரை வழியே ஐரோப்பிய வணிகர்கள் பலர் புகுந்திருந்தார்கள். பிரிட்டிஷ்காரர்கள் மட்டுமல்ல, பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள் என பலர் வணிகர்களாய் வந்தவர்கள் இங்கே சுதேச மன்னர்களுக்கு இடையே இருந்த போட்டி பொறாமைகளைக் கண்டு நாடாளும் ஆசையை கொண்டார்கள். அதுவும் மன்னர் குடும்பங்களுக்கு உள்ளேயே இருந்த வாரிசு சண்டைகளைக் கண்டு ஒருவருக்கு உதவுவது போல நடித்து மற்றவர் மூலம் அந்த நாட்டையே பிடித்துக் கொள்வதில் முனைப்பாய் இருந்தார்கள். அது ஐரோப்பியர்களுக்கு உள்ளேயே போர்களை ஏற்படுத்தியது. தென்னாட்டில் அன்று திருவாங்கூர் நன்றாக இருந்தது. ஆட்டிங்கல் இளையராணியின் மகன் மார்த்தாண்டவர்மன் ஒரு வீரனாக திகழ்ந்தான். அவனது மாமனாரான ராஜா ராமவர்மன் தென்கோடியில் இருந்த வேணாட்டின் சிற்றரசனாக இருந்தான். அவனிடம் இருந்து வேணாட்டின் அரசுரிமை மார்த்தாண்டவர்மனுக்கு கிடைத்தது. அவன் நல்ல புத்திசாலி, தந்திரங்கள் நிறைந்தவன். அவன் இளவரசனாக இருந்தபோதே 1723 பிரிட்டானிய கிழக்கிந்திய நிறுவனத்துடன் ஓர் ஒப்பந்தத்தை செய்திருந்தான். ராஜா ராமவர்மனின் பிள்ளைகள் குஞ்சு தம்பிமாரான பத்மநாபன் தம்பி, ராமன் தம்பி, பிரபுக்களான 8 வீட்டு பிள்ளைமார் என சுற்றிலும் எதிரிகள் சேர்ந்து அவனை கொல்ல முயன்றார்கள். அதனால் பத்மநாபபுரத்தில் இருந்து தப்பித்த மார்த்தாண்டவர்மன் நாகர்கோயிலில் மறைந்து வாழ்ந்தான். அப்போது தனக்கென ஒரு படை திரட்டி எதிரிகளை வென்று 1729 அரசனாய் முடிசூட்டிக் கொண்டான். அவனிடம் வலுவான ஒரு படை இருந்தது. அதை வைத்து சுற்றிலும் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் கூட்டாளிகளாயிருந்த நாடுகள் மீது படையெடுத்து தன் நாட்டின் நிலப்பரப்பை பெரிதாக்கினான். அதுவே திருவாங்கூர் ராஜ்யமாக வளர்ந்தது. 1741 அப்போது நடந்த ஒரு போர், குளச்சல் போர் என என் வரலாற்றின் பக்கங்களில் பதிவாகிவிட்ட அந்த போர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி முன் இருந்த எதிர்ப்புகளை சிதறடித்து அவர்களுக்கு வழிவிட்ட ஒரு போராகவும் அமைந்துவிட்டது. அது என்ன தெரியுமா? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும்.
அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க தன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.